அனைவருக்கும் வணக்கம். இப்போது சுமோ கிராண்டு வண்டி, நல்ல பக்காவான வண்டி, 7 சீட்டு வெஹிக்கிள். இது யாருதுன்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய வண்டி தான், வேறு யாருதும் கிடையாதுங்க. நானும் வாங்கி இப்போ ஒரு 4-4.5 மாதம் தான் ஆச்சு. நான் வாங்கி எஃப்சி, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் எல்லாமே எடுத்தேன். இப்போது கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைக்காக இதை நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பக்கா கண்டிஷன் இருக்கும். இன்ஜின்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பக்கா கண்டிஷனில் இருக்கும். டயர் போட்டிருக்கேன். ஏசி ஓடாமல் இருந்தது, நான் வாங்கும் போது ஏசி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் நான் வண்டியில் கொஞ்சம் எல்லா ஆல்ட்ரேஷனும் நான் பண்ணியிருக்கேன். வண்டி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா திருக்கோயிலூரில் இருக்குது. வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நம்பர் கொடுங்க, நானே கூட கால் பண்ணுறேன். இல்லை நீங்களே கூட கால் பண்ணலாம், நம்பர் கொடுக்குறேன். வண்டி பார்த்தீங்கன்னாக்கா TN02 AE 9757 வண்டி நம்பர் நல்லா ஃபேன்சியாக இருக்கும். நான் இந்த நம்பருக்காக தான் நான் வாங்கினேன். வாங்கி கொஞ்சம் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணேன். ஆனால் இன்ஜினில் மட்டும் கை வைக்கல. இன்ஜின் பர்ஃபெக்டாக இருந்தது. நானே வந்து வண்டியை நான் நேராக பார்க்காம தான் வந்து வாங்கினேன். இது ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் வந்து அவங்க இதே மாதிரி தான் நான் வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டினாங்க. சரி, இன்ஜினோட சவுண்டு கேட்ட உடனே நம்மக்கிட்ட ஒரு மெக்கானிக் இருந்தார். இன்ஜின் நல்லா இருக்குது, பக்காவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கோசரமே நான் வந்து என்ன பண்ணேன்னா, எந்த வண்டியும் நான் உள்ளே கூட இன்டீரியல் கூட நான் போய் பார்க்கல. வண்டியை நான் நேராக போய் பார்க்கல. இது வந்து வெளியில் இருந்தது வண்டி, திருச்சி பக்கத்தில் இருந்த வண்டி. நான் ஃபோன் மூலியமாகவே வந்து நான் வாங்கிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு டிரைவரை போட்டு அமுச்சு விடுங்க, நான் கேஷ் நான் ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வர வச்சு, நான் இங்கேயே வந்து வண்டியை ஒரு செகண்ட் அப்படியே ஒரு 2 நிமிஷம் தான் பார்த்துட்டு கேஷை கொடுத்து அப்படியே அமுச்சு விட்டேன். நம்பிக்கையாக வாங்கினேன். நம்பிக்கையாக வண்டி வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்காக எனக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. எனக்கு கஷ்டத்தினால நான் இதை கொடுக்குறேன். வண்டி விலையன்னு சொல்கிறேன். நான் ஏன் விலையை சொல்லாமல் இது வரையும் பேசிட்டீங்கன்னு நினைப்பீங்க. வண்டி விலையன்னு சொல்கிறேன், வாங்க உள்ளே பாருங்கள். உள்ள வெளியே டயரு, வெளியே அவுட் லுக்கு, உள் லுக்கு எல்லாமே நான் காட்டுறேன், வாங்க. வாங்க பாருங்க. கார்டு டூப்ளிகேட் கார்டு தான் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஒரிஜினல் கார்டு வந்து டிரைவிங் ஸ்கூலில் இருக்குது. இது ஒரு ஒரிஜினல் கார்டு. பார்த்து கூட ஜூம் பண்ணி கூட செக் பண்ணிக்கிங்க. மாடலு, பொல்யூஷனு, எஃப்சி எல்லாமே எது வரையும் இருக்குது அப்படின்றத வந்து இதிலே தெளிவாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி ஜூம் பண்ணி கூட பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி இருக்கிற கண்டிஷன் எப்படி இருக்குதோ அப்படியே நான் கொடுத்துருவேன். பாஸ் கார்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இது ஏன் உங்களுக்கு கேட்டிங்கனாக்கா, இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி காட்டுப்பா. அந்த கண்ணாடி லைட்டாக கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த கண்ணாடியை சேஞ்ச் பண்ணணுன்றதுனால பாஸ் கார்டு வந்து நான் ஒட்டாமல் இது வந்து மொபைலோட இதில் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வேணுன்னா கூட இப்படி ஒட்டிக்கலாம், தனியாக கூட ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புக்கு இருக்குது. பேப்பர் வந்து டூப்ளிகேட் பேப்பர் தான், நம்மக்கிட்ட எல்லா பேப்பரும் இருக்குது. நான் யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் நான் வாங்கி கொடுத்துருவேன். கடையிலேருந்து வாங்கி வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. டேஷ்போர்ட்லாம் பார்த்துக்குங்க. டேஷ்போர்டு பார்த்துங்க, ஸ்டேரிங் பார்த்துங்க. வண்டி நான் லாஸ்ட்டாக நான் ஆன் பண்ணி காட்டுறேன். உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துக்குங்க. ஏசிலாம் பக்காவா ஒர்க் ஆகும். ஏசிலாம் எந்த குறையும் இல்லை. வண்டியில் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே இருக்கும். இன்டீரியல் மட்டும் என்னன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து நேரில் வந்து பார்க்கும் போது என்ன ஆகும்னா, லைட்டாக அழுக்கு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கி வந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணும் போது சீட்டு கவரெல்லாம் கழட்டிட்டு உள்ளே நீ காட்டு, சீட்டெல்லாம் காட்டு. சீட் கவர்லாம் கழட்டிட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். நான் இன்னும் வாஷ் பண்ணலை. ஸோ என்னென்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, வாஷ் பண்ணலை அப்படின்னாக்கா, நான் உள்ளே எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சீட்லாம் கழட்டி நான் வாஷ் பண்ணலை. அதனால் வந்து உங்களுக்கு நேரடியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோவா ஒன்றும் கலீஜாக இல்லை, சும்மா லைட்டாக உங்கள் கண்ணுக்கு எப்படி நம்ம படுக்கிற துணி எப்படி கலீஜாக இருக்குமோ, ஒரு இதுவாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது சொல்ல வரல.
எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% கேரண்டி, எந்த ஒரு குறையும் இருக்காது. அப்படியே வெளியே வா, வெளியே பின்னாடி லுக்கு காட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்பீக்கர் கூட நான் தான் மாற்றிருக்கேன். உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் கூட நான் மாற்றிருக்கேன். ரெண்டு ஸ்பீக்கர் மாற்றிருக்கேன். இந்த சைடு அந்த சைடு நல்லா காஸ்ட்லியான ஸ்பீக்கராக மாற்றிருக்கேன். ஸ்பீக்கர்லாம் பக்காவாக இருக்கும். 2 ஸ்பீக்கர் வண்டியில் இருந்த ஸ்பீக்கரு, 2 ஸ்பீக்கர் நான் மாற்றிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்லா அருமையாக இருக்குது. டயர் பார்த்துங்க, டயர் கண்டிஷன் பார்த்துங்க. டயர் கண்டிஷன் வந்து ஒரு 60% எல்லா டயருமே பக்காவாக இருக்கும். நான் டயர்லாம் மாற்றிருக்கேன். செகண்ட்ஸ் தான் மாற்றினேன், புதுசு ஒன்றும் மாற்றலை, செகண்ட்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வண்டியில் வந்து இல்லாமல் தான் வந்தது. இந்த வைப்பர்லாம் இல்லாமல் தான் வந்தது. பின்னாடி வைப்பரு, முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வைப்பர் வந்து இல்லாமல் வந்தது. நான் வந்து 2 வைப்பர் போட்டிருக்கேன். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக பெண்டு இருந்தது. யாரோ பைக்காரன் வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லைட்டாக பெண்டு இருந்தது. அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணேன். எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த செலவும் கிடையவே. டயர் 4 டயருமே வந்து 60% எந்த இதுவுமே இல்லை பாருங்க. 60% 4 டயருமே பக்காவாக இருக்கும். 5 டயரு ஸ்டெப்னியோட சேர்த்து. நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதனால் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியில் ஒரே ஒரு பிரச்சனை, வண்டிக்கு சாவி இருக்குது, ரிமோட் மட்டும் இல்லை. ரிமோட்டோட இது இருக்குது, போர்டு இருக்குது. ரிமோட்டோட போர்டு இருக்குது. ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஒரு 2000 ரூபா செலவு வரும். 2000 ரூபா 1500 ரூபா கேட்பாங்க. நீங்கள் கடையில் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அது என்னன்னு சொல்லிடுவாங்க. இன்ஜின் காட்டுப்பா. பாருங்க, இன்ஜின் எல்லாம் எல்லாமே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இன்ஜின்லாம் கரெக்டாக இருக்கும். என்னன்னா நான் வந்து தாசி வந்து ரன்னிங் பண்ணுறதில்ல, நின்றுட்டு தான் இருக்குது. எங்கேயாவது சென்னைக்கு பெங்களூரு அந்த மாதிரி போகும்போது மட்டும் எடுத்துகிட்டு போவேன் ஏதாவது ஒரு டைமு. மற்ற டைமு யாராவது இப்போ நம்ம பசங்க மச்சான் தான் எடுத்துகிட்டு போவாப்புல, சின்ன மச்சான் பெரிய மச்சான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இன்ஜின்லாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாதுங்க. பார்த்துங்க, யாருன்னா மெக்கானிக்கு தெரிஞ்சிங்கன்னா கூட பார்த்து சொல்லுங்கள். வண்டியோட இந்த இன்ஜினோட இதெல்லாம் ஆயில் நீங்கள் வந்து மாற்றிக்கிறதா இருக்கும். வாங்கினீங்கன்னா ஆயில் மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆயில் மட்டும் நான் இன்னும் போடல. நம்ம வாங்கிட்டு வந்தபோது ஆயில் மாற்றணும். ஆயில் மாற்றி இப்போ ஆயில் வந்து கம்மியாக இருக்கிற ஸ்டேஜில் இருக்குது. வாங்கினா ஆயில் மாற்றணும். நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்ஜின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரேஸில் வச்சுட்டு வந்திருக்கேன். இன்ஜின் சவுண்டை கேளுங்க. ஆயில் ஸ்டிக் எடுக்கிறேன். இன்ஜின் ரன்னிங் தான் இருக்குது. ஆயில் ஸ்டிக் எடுக்கிறேன் பாருங்கள். ஆயில் ட்ரவா கூட லீக் ஆகாது. ரேஸில் தான் இருக்குது வண்டியில். இப்போ ரேஸில் தான் இருக்குது. லைட்டாக ரேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வாங்க. புகை எதுவுமே வராது.
லைட்டாக புகை கூட அடிக்காது. ஆனால் வண்டி ரேஸில் தான் இருக்குது. பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே கூட கூப்பிடுறேன். நம்ம பையன் ஓட்டுறாராம். ஓகே நண்பர்களே, வண்டி சவுண்டு கேட்டிங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு டைம் கூட நான் காட்டுறேன். ரேஸ் கொடுப்பா, லைட்டா ரேஸ் கொடு, லைட்டா கொடு, ரேஸ் கொடு. ஓகே, ஆஃப் பண்ற, வண்டி ஆஃப் பண்றேன். ஓகே நண்பர்களே, பார்த்துங்க, வண்டி வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். விலை என்னன்றது இன்னும் தீர்மானிக்கல, நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து இந்த வண்டி வாங்கினது வந்து 2,40,000 ரூபா இந்த வண்டி நான் வாங்கினது. ஸோ கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு 2,60, 2,65 கிட்ட வந்துருச்சு. நான் அவ்வளோ ரேட்டு கேட்கல. எனக்கு 2,20 வந்தால் நான் கண்டிப்பாக நான் கொடுத்துறதா இருக்கிறேன். 2,20 கொண்டாங்க, கண்டிப்பாக நான் வண்டி கொடுத்துட்றேன். இன்னும் ஒன்று, என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஒரு 10,000 ரூபா கூட நான் கம்மியாக கூட கொடுக்குறேன், என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால். ஏன்னா நான் வந்து என்னுடைய எம்எஸ்வி முத்துன்ற சேனல் தான் இதை நான் போட போகிறேன். என் சேனலில் இருக்கிற நண்பர்களாக இருந்தால் ஒரு 10,000 ரூபா நான் கம்மியாக கொடுக்குறேன். அதுக்கு மேலே என்னால் கம்மியாக கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கே வந்து லாஸ் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கினதும் செலவு போனதும் நான் சொல்லிட்டேன். அதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து கம்மியாக தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். வாங்க, வண்டி வந்து நேரில் கூட பாருங்கள். இல்லை வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட வந்து பார்க்க சொல்லுங்கள், வண்டியை பார்க்க சொல்லுங்கள். பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துங்க, நாங்கள் கம்பல் பண்ணலை. ஏன்னா நம்ம இது வந்து இதே தொழிலில் இருந்தால் பரவாயில்ல, இது என்னோடய ஓன் வண்டி, நான் விற்க போகிறேன். அதுக்காக தான் நம்ம பொய் சொல்கிறதோ இல்லை இது இல்லை அது இல்லைன்னு மாற்றி பேசுகிறதோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லலை. இருக்கிறத என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்கிறோம், அவ்வளோதான். ஆயில் நீங்கள் வாங்கிட்டு போனால் ஆயிலை மட்டும் மாற்றிக்கிறதா இருக்கும். பின்னால் ஸ்டெப்னி வந்து காற்று பிடிச்சிக்கிறதா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டெப்னியில் காற்று பிடிச்சி, காற்று இல்லாமல் இருக்குது. அது வந்து பார்த்துங்க.